ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புது கதை தான் உங்ககிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, நம்ம இனிமேல் எந்த இதுக்குமே இனிமேல் பயப்படக்கூடாது. எதாக இருந்தாலும் தைரியமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, எங்கள் அக்கா அதுக்கு முன்னாடி சொன்னுச்சு, "நீ எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டு இது மாதிரி இருக்கிற. அதனால் பயப்படுறதுனால என்ன ஆகிட போகுது? ஒன்றுமே ஆக போகிறதில்ல. பயந்துக்கிட்டு நீ காலத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது தான்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். என்னால் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் மனசு இதாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. சொல்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது என் ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிட்டார். அவர் என்ன சொன்னாருன்னா, இது மாதிரி உங்கள் அக்கா தானே பேசினாங்க. நீ எதுக்கு அதுக்காகலாம் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. உங்கள் அக்கா தானே பேசிட்டு போனால் பேசிட்டு போகட்டும். அதுக்காகலாம் நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவர் என்கிட்ட சொன்னார். இருந்தாலும் நான் எங்கள் அக்கா இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எந்த நேரத்துலையும் அவங்க நல்லா என்கிட்ட பேசக்கூடிய ஆள். இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி மனசு வருத்தமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை நாளில் அவங்க என்கிட்ட இப்படிலாம் பேசினது கிடையாது. அப்படி இருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி மனசு கவலையாகவே இருந்துச்சு. அவங்க என்னடா இப்படி பேசிட்டாங்க. நம்ம எவ்வளோ தான் இது பண்ணாலுமே அவங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஆளாக இல்லை. இன்றைக்கி இது மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே இது பண்ணேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். அவர் சொன்னார், "நீ இதுக்காகலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத. பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். நீ அதுக்காகலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். அவங்கக்கிட்ட இன்றைக்கி காசு இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க பேசுகிறாங்க. காசு இல்லாதப்போ அவங்களுக்கு நம்மளோட இது என்ன அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு. நீ என்னால் இதுதான் உனக்கு ஆறுதல் சொல்ல முடிய விஷயம். நீ ஏன் புரிஞ்சுக்கோ அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் எதுவும் ஒரு விஷயமா நினைக்கல. எதாக இருந்தாலும் சரியான ஒரு இது பங்களிப்பு நம்ம விஷயத்தில் இருக்கணும் அவ்வளோதான். அதுக்கு தாண்டி நம்மளுக்கு இது சரி, அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முயற்சி பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு என் ஹஸ்பண்ட் சொன்ன விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி கூட எனக்கு கொஞ்சம் கவலைகள் இருந்தது. கவலை இல்லாமல் இல்லை, கவலைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மறந்துட்டேன். எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டு பழைய மாதிரி கொஞ்சம் இருக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே நான் எல்லா விஷயங்களையும் போட்டு மறைச்சிக்கிட்டு நானாகவே எனக்குள்ளே ஒரு சில விஷயங்களை கொண்டுட்டு போக ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் அந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாலும் இப்போ ஓரளவு ஒரு சந்தோஷமாக எல்லாத்தையுமே எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதுக்கு நான் கொண்டுட்டு வர ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, "இது மாதிரி நீ இதுக்காக நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு நீ தான் இது பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை பற்றி யாராச்சும் நினைக்கிறாங்களா சொல்லு" அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.